வெல்கம் டு RVS Tech. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா do while பற்றி தான் பார்க்க போகிறோம். do while வந்து பார்த்தீங்கன்னா while எப்படி ஒர்க் ஆகுமோ அதே போல் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா சின்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா do அப்படிங்கிற அந்த கீவேர்டோட நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லூப் நமக்கு வந்து இருக்கும். லாஸ்ட்டாக கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுவோம். அதில் இருக்கிறது போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் இனிஷியேஷன் பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும், கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ டூ வந்து லூப் நான் வந்து எழுதிட்டேன் அப்படின்னா லூப்பில் வந்து என்ட்ரு ஆகும். என்ட்ரு ஆகிட்டு லூப்பில் என்ன எழுதிருக்கணும் அதை அப்படியே எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அகைன் கண்ட்ரோல் நேராக எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டூலேருந்து திரும்ப எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லூப் வந்துட்டு எது வரைக்கும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு வேரியபிளை நம்ம வந்து வித்தின் த லூப்புக்குள்ளே இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனலாக இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸாக வந்து தான் ஆகும். அப்படி இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிலுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சோ சேம் அதே தான் வரும். இந்த இடத்துல டூ ஒயில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து i = 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். லூப்பில் என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆகிட்டு ஐயோடைய வேல்யூ 1 அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த printfன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஐயோடைய வேல்யூ 1ன்றதை பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது i++ன்னு எழுதியிருக்கும்போது ஐயோடைய வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல 2 ≤ 5 கண்டிஷனை வந்துட்டு ட்ரூ அப்படிங்கும்போது நேராக அகைன் எனக்கு வந்து டூக்கு போயிடும். இங்கே இருந்துட்டு மறுபடி printfல வந்து ஐயோட வேல்யூ இப்போ 2 அப்படிங்கும்போது அந்த 2 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 ≤ 5 கண்டிஷன் வந்து ட்ரூ அகைன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லூப்பில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக 5 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது லூப் வந்து 6ன்னு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வரும்போது 6 ≤ 5 கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் அப்படின்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இதுக்கு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் டூ வெல்க்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். ஒயிலில் பார்த்தது போல் சேம் அதே ப்ரோக்ராம் தான். யூசர்ட்டேருந்து என்ன அப்படிங்கிறத வந்து வாங்கிக்கிறோம். வேரியபிள் வந்து இனிஷியலேஷன் பண்ணிக்கிறேன். டூ அப்படிங்கிற கீயோட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு லூப்பில் வந்து அந்த வேரியபிளோடைய வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்போடைய வேல்யூ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன நான் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறனோ அத்தனை டைம் இந்த லூப் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வேல்யூ நான் வந்துட்டு 5 கொடுத்தேன் அப்படின்னா 5 டைம்ஸ் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே வேல்யூ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 கொடுத்தேன் அப்படின்னா 15 டைம்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சேம் while எப்படி வந்து ஒர்க் ஆகுதோ அதே போல் தான் டூ while, ஜஸ்ட் சின்டெக்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். இந்த while டூ while இந்த சின்டெக்ஸ் ப்ளஸ் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிறத வச்சு நம்ம வந்து மெயினாக வந்து 3 மேஜர் டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து இதில் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா while டூ while சேம் அந்த சின்டெக்ஸ் அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். whileல வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் நான் வந்து ஃபஸ்ட்லேயே நான் வந்து செக் பண்ணுவேன். டூ whileல வந்து கண்டிஷன் வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா while டூ while ரெண்டுக்குமான அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபால்ஸ் அப்படின்னா while கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்லேயே செக் பண்ணுறதுனால லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் நேராக அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடும். பாடி ஆஃப் த லூப் வந்து ஸ்கிப் பண்ணிடும், ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் பண்ணாது. அதே டூ while நீ வந்துட்டு கண்டிஷன் ஃபால்ஸ்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டூ லூப்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸுங்கும்போது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். ஸோ இந்த while லூப் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லூப் வந்து ஒரு டைம் கூட வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடும். எப்போனா ஃபால்ஸ் ஆகும்போது டூ while லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணி ஃபால்ஸ் ஆகும்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். அப்போ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் தான். while லூப் வந்து ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் பண்ணாது, டூ வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு செகண்ட் மேஜர் டிஃப்ரெண்ட். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா whileோடைய எண்டில் செமிகோலன் வராது. ஏன் வராது அப்படின்னா இந்த ஓப்பன் பிரேஸில் தான் இந்த while லூப்பே ஸ்டார்ட் ஆகுது, க்ளோஸ் பிரேஸோட முடியுது. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடிக்கிற இடத்துல நான் வந்து இந்த while லூப்போடைய எண்ட்லேயே செமிகோலன் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ அந்த while லூப் இந்த செமிகோலனுடைய டெர்மினேட்டட் ஆகிடும், முடிஞ்சிடும்.
ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ்க்குள்ளே இருக்கிற ப்ளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி பிளாக்காக நமக்கு வந்து மாறிடும். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து ஒயரோட எண்டில் செமிகோலன் கொடுக்க மாட்டோம். சேம் அதே போல் டூ ஒயிலில் வந்து அப்படி வராது. டூ ஒயில்லையும் இந்த ஓப்பன் ப்ரேஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு க்ளோஸ் ப்ரேஸோட தான் லூபு முடியும். ஆனால் கண்டிஷன் நான் வந்து க்ளோஸ் ப்ரேஸுக்கு அடுத்தது நான் வந்து எழுதுறதுனால இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த டூ ஒயில் வந்துட்டு இந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெர்மினேட்டட் ஸ்டேட்மெண்ட் செமிகோலனை கொடுத்து நம்ம வந்து முடிக்கணும். சப்போஸ் டூ ஒயிலுடைய எண்டில் நான் செமிகோலன் கொடுக்காம விட்டேன் அப்படின்னா இந்த டூ ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸில் இருக்கிறத ஒரு பிளாக்காக எடுத்துக்கிட்டு இந்த ஒயிலுக்கு அடுத்தது கண்டினியூவாக எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு வந்து எடுத்துக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஆயிரும். அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிற இந்த டூ வந்துட்டு இந்த ஒயிலோட தான் முடியுது. அப்போ ஒயிலை நான் வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒயிலோடைய எண்டில் நான் வந்து செமிகோலன் கொடுத்து முடிப்பேன். சரிங்களா? இந்த 3 மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் நமக்கு வந்து இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.